தாவேக்கா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்கா பெனட்ரேட் பண்ணக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா சென்னை, நார்த் தமிழ்நாடு அண்டு டவுன் சவுத், டீப் சவுத். இந்த இடங்கள்ல யார் ஸ்ட்ராங்கா இருக்கிறான்னு புரிஞ்சுக்கணும். அப்ப கன்னியாகுமரி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய கட்சி வந்து திமுக கூட்டணி கட்சிகள். சென்னையில் உங்களுக்கு தெரியும் திமுகவுடைய கோட்டை எம்ஜிஆராலேயே உடைக்க முடியாத கோட்டையா இருந்துச்சு. 2011 மட்டும்தான் அம்மா வந்து எடுத்து பண்ணியிருந்தாங்கன்னு பார்க்குறோம் நம்ம. அது ஸ்ட்ராங்கான கோட்டை. அண்டு நார்த் பெல்ட்டும் உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு ஃபுல்லாக திமுக உருவானதே வந்து விழுப்புரத்தில் கோவிந்தன் நினைக்கிற ஒரு பேர் சொல்லுவாங்க. அவருடைய கணக்கில் தான் சின்ன வாங்கி படிச்சு பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அவங்களுடைய கோட்டை. அப்போ ஒன்று டிஎம்கேக்கும் சேதாரம் ஏற்படுத்திருக்கா, ஏடிஎம்கே சேதாரம் கொடுத்தாலும் யோசிச்சிங்கன்னா டிஎம்கேவுடைய பெல்ட்டில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இவங்க பெனட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின் போது யாருக்கு சேதாரம் ஒன்று புரிஞ்சுக்கும். இது வந்து ரீஜன் வைஸா நீங்கள் வந்து சென்னையில், நார்த் தமிழ்நாட்டில், டவுன் சவுத்தில் இந்த மூணில் வந்து இப்படி இருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யார் வாக்களிச்சாங்கிற கேள்வி பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து நம்ம வந்து எல்லாரும் பதறி அடிச்சாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் 4,70,00,000 பேரும் தாவேக்காக வாக்களிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய பீதி கிளம்பி, சார் யாரை கேட்டாலும் நான் வந்து தாவேக்காக வாக்களிச்சேன். முதல் கேள்வி கேட்டோம் யாருக்கு வாக்களிச்சிங்கன்னு, தாவேக்கான்னு சொன்னாங்க. ரொம்ப சரி, சூப்பர். ரெண்டாவது கேள்வி ஒன்று நான் கேட்கிறேன் எல்லாத்தையுமே, என்கிட்ட சொல்றவங்க, போன முறை யாருக்கு வாக்களிச்சிங்க? இந்த முறை தாவேக்காக வாக்களிச்சேன், சூப்பருங்க. போன முறை யாருக்கு வாக்களிச்சீங்க? நான் கேட்டதுல 90% பேர் திமுக வாக்களிச்சேன்.